வணக்கம். த கல்பதேனு இந்த ஷோரூம் வெஸ்மாம்பலம்ல இருக்கு. வரலட்சுமி நோன்பு வரப்போகுது, ஆடி பூரம் வரப்போகுது, பிள்ளையார் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, அடுத்தது பெரிய நவராத்திரி, நம்முடைய சாரதா நவராத்திரின்னு வரிசையா பண்டிகைகள் இருக்கு. பண்டிகையில எல்லாம் நம்ம அம்பாளை அலங்காரம் பண்ணி ஒரு மண்டபத்துல வைக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி மண்டபம் கட்டுறது ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது. அண்ட் நிறைய பேர் உடன் மண்டபம்லாம் வீட்டுல வச்சுக்க முடியல, பூஜை ரூம் சின்னதா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வசதியா டிஸ்மேண்டில் பண்ற மாதிரியான மண்டபங்கள் இவங்க வச்சிருக்காங்க. அதுதான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இந்த மண்டபம் பாருங்க, இதுக்கு ஸ்க்ரூ ஸ்பேனர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த நட்டு போல்ட் எல்லாமே வந்துடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அப்படிங்கிறதுனால நீங்க பேக் பண்ணி வைக்கும் போது ரஸ்ட் எல்லாம் வராது. இதுல பிள்ளையார் பின்னாடி பேக்ட்ராப்லோட வந்துடும். நமக்கு பிள்ளையார் சதுர்த்தியில நம்ம பிள்ளையார் வச்சுக்கலாம். இந்த பேக்ட்ராப்பே கிருஷ்ணர் வேணும்னா நம்ம அப்படி தனியா வாங்கிக்கலாம். மகாலட்சுமி தாயார் வேணும்னா மகாலட்சுமி வாங்கிக்கலாம். இது ஃபுல்லா, இந்த மண்டபம் ஃபுல்லா நீங்க பூக்களால அலங்காரம் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு இருக்கு. இது நமக்கு அயன்ல வரக்கூடிய எம்எஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல இருக்கிற மண்டபம் நீங்க பாக்குறீங்க. மகாலட்சுமி தாயார் கீழே நல்ல வெயிட் தாங்கக்கூடிய பேஸ் இருக்கும். வாழை கண்ணு நம்ம மண்டபத்துக்கு ரெண்டு பக்கமும் வைப்போம். அது தனியா ஸ்டாண்ட்ல வைக்காம நம்ம இதுலயே அட்டாச்மெண்டா வரணும் அப்படின்னா அதுல ப்ரொவிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம். இல்ல நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்டாண்ட் இருக்குன்னா இதை தவிர்த்துட்டு நீங்க மண்டபம் மட்டும் வாங்கிக்கலாம். ஜெயண்ட் மண்டபம் கூட அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எம்எஸ் ஸ்டீல்ல. நல்ல பிரம்மாண்டமா நான் வரலட்சுமி நோன்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 2.5 அடி உயரமான சிலை கூட உள்ள அம்பால நம்ம கலசத்துல ஆவாகனம் பண்ணி சூப்பரா அந்த மண்டபத்தை நல்ல பூக்களால அலங்காரம் பண்ணி அட்டகாசமா வச்சு வரலட்சுமி நோன்பு கொண்டாட முடியும். சில பேருக்கு கொலு வைக்கிற பழக்கம் இல்லை, ஆனா நான் டெய்லி நவராத்திரி பூஜைகள் பண்ணுவேன்னா மண்டபத்துல வச்சா ரொம்ப ஸ்பெஷலா யூனிக்காவும் தெரியும். இப்போ அடுத்ததா மேஜிக் மண்டபம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இன்னோவேட்டிவா, ஃபோல்டபிள்ல. அதுவும் வயசானவங்க ஈஸியா அவங்களே வேற யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மண்டபம் கொண்டு வந்திருக்காங்க. மிஸ்ஸஸ் காமாட்சி இதை ஃபிக்ஸ் பண்ணி காட்ட போறாங்க, பார்க்கலாம். இந்த ஃபோல்டபிள் பூஜா மண்டபம் ஈஸியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா அழகாக மடித்து நம்ம அடுத்த வருஷம் பயன்பாட்டுக்காக லாஃப்டில் நம்ம வச்சுக்க முடியும். இடமே அடைக்காது. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அசம்பிளிங் ரொம்ப ரொம்ப ஈஸி. சூப்பராக செட் பண்ணிட்டாங்க பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக. ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் நம்ம இதை செட் பண்ணிட முடியும். என்ன வயசானவங்களா இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இந்த வேலை முடிஞ்சிரும். அவ்வளோ அழகான மண்டபம் ரெடி ஆயிடுச்சு.